நீங்க யோசிச்சு பாருங்களேன், திமுக கூட்டணியில 22 கட்சி இருக்கான், அதிமுக கூட்டணியில 41 கட்சி இயக்கங்கள் இருக்கான். இப்போ புதுசா வந்த கட்சி இருக்குல்ல, அதுவும் அதிமுக கூட்டணியில இணையறதுக்கு வேலை நடந்துகிட்டு இருக்கு. அப்ப பாத்தீங்கன்னா மொத்தம் 42 கட்சி இயக்கம். ஆனா நாம் தமிழர் கட்சி பாருங்களேன், கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக எங்களுடன் சீமான் அவர்களுடைய கொள்கை முழக்கம் தமிழர் நலங்களை தமிழ்நாட்டு வளங்களை கொள்ளையடித்து உண்டு கொடுக்கக்கூடிய எந்த தேசிய கட்சியோடும் திராவிட கட்சியோடும் நாம் தமிழர் கட்சி எக்காலமும் கூட்டணி வைக்காது. சொன்ன சொல்லுக்கு ஏற்ப இப்ப வரைக்கும் நடந்து கொண்டிருக்கும். இனிமேல் நடப்போம். தமிழர் நலங்களை தமிழ்நாட்டு வளங்களை கொள்ளையடித்து உண்டு கொடுக்கக்கூடிய தேசிய கட்சிகளோடு திராவிட கட்சிகளோடு கூட்டணி இல்லாமல் தேர்தல் களத்தில் தமிழ்நாட்டு மக்களை தனித்தே சந்திக்கின்ற திராணி பெற்ற ஒரே கட்சி தமிழ்நாட்டிலே நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். கூட்டணி இல்ல. தேர்தலுக்கு வந்த 8 ஆண்டுகள்ல இந்திய தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக மாறி இருக்கும் நாம் தமிழர் கட்சி. எங்கெல்லாம் ஊடகத்திலே காமிக்க மாட்டாங்க. ஒரு காலகட்டத்தில் நாங்க போட்டியிடுறோம் கூட இந்த ஊடகங்கள் காமிக்காது. இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி இல்லாம எந்த விதமான ஊடகமும் கிடையாது. தேடி வர்றாங்க. காரணம் என்ன? திமுக பார்த்து மக்களுக்கு சலிச்சு போச்சு, அதிமுக பார்த்து வெறுத்து போச்சு. நாம் தமிழர் கட்சி தான் ஒற்றை நம்பிக்கையாக ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கு மாறி இருக்கு. இன்னைக்கு நான் இந்த பாலக்குறிச்சிக்கு வரும்போது இங்க இருக்கக்கூடிய டாஸ்மாக் வழியா வந்தேன். திருவிழா ஜே அவ்வளவு மக்கள். காலையில இருந்து மாலை வரைக்கும் என் சனம் உழைச்சு கையில சம்பளம் வாங்கிட்டு வருது. வாங்கின சம்பளத்தை இந்த ஸ்டாலினுடைய டாஸ்மாக் கடையில கொட்டி என் சனம் குடிச்சு சாகுது. நாம் தமிழர் கட்சி எதுக்கு ஆட்சிக்கு வரணும்? கீழ்வேளூர் சட்டமன்ற தொகுதியை நாம் தமிழர் கட்சி ஏன் வரணும்? நான் கீழ்வேளூர் சட்டமன்ற தொகுதியின் எம்எல்ஏவாக மாறிட்டேன் அப்படின்னா என்னுடைய இந்த கீழ்வேளூர் சட்டமன்ற தொகுதிக்குள்ள ஒரு டாஸ்மாக் கடையும் திறந்து விட மாட்டேன். நான் எல்லாத்தையும் உறுதியா மூடுவேன். ஏங்க திறந்திருக்கணும்? நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமானவர்கள் போடக்கூடிய முதல் கையெழுத்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய 5329 டாஸ்மாக் கடைகளும் உடனடியாக இழுத்து மூடுவதுதான் நாம் தமிழர் கட்சியினுடைய முதல் கையெழுத்தாக இருக்கும். எங்கள் அண்ணன் வெண்மணி ரமேஷ் அவர்கள் சொன்ன மாதிரிதான், குடிச்சு உடல்நலத்தை கெடுத்து கொண்டு வீணா போறது எல்லாமே ஆண்கள் தான். ஆனா அதனுடைய பாதிப்பை உணர்வது பொருளாதார ரீதியாக இருக்கட்டும், உடல் ரீதியாக இருக்கட்டும், மன ரீதியாக இருக்கட்டும், அதனுடைய பாதிப்புகளை உணர்வது எல்லாம் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள், வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள். நாம் தமிழர் கட்சி டாஸ்மாக் கடையை மூடும் அப்படின்னா ஆண்கள் யாரு எங்களுக்கு வாக்கு போட யோசிப்பாங்க. கடையை மூடிடுவாங்களா? என்ன இந்த பிள்ளை வந்து கடையை மூடிடுதா? ஆமா, நீங்க வாக்கியா போடலான்னு பரவாயில்ல. நான் இந்த கொள்கையை இந்த நிலைப்பாட்டை நான் எல்லா கூட்டங்களையும் சொல்லுவேன். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கூட்டங்களையும் சொல்லிட்டு வந்திருக்கேன். ஏன்? எனக்கு ஆண்களுடைய வாக்கை விட உங்களுடைய குடும்பத்தினுடைய வாழ்க்கை, உங்க வாழ்க்கை தரம் நாம் தமிழர் கட்சிக்கு ரொம்ப முக்கியம். உறுதியாக நாங்க செய்வோம். அன்பார்ந்த தாய் தமிழ் சொந்தங்களே, யோசிச்சு பாருங்க, மற்ற நாடுகள் எப்படி இருக்கு, நாம ஏன் இப்படி இருக்கோம்? தரணியாண்ட தமிழ்நாடு, உலகத்துல முதல்ல அறிவுனா என்னன்னு கண்டுபிடிச்சவன் தமிழன். அறிவை கடன் கொடுத்தவன் தமிழன். உலகத்தில் இருக்கக்கூடிய மாந்தர்கள்லாம் காட்டுவாசியாக ஆதிவாசியாக திரிந்து கொண்டிருந்த நிலைமையில அப்பயே உலகத்துல சாம்ராஜ்யம் அமைத்து கடல் கடந்து போருக்கு போனவன் தமிழன். இந்த சோழ மண்ணில இருந்து பல தேசங்களை ஆண்டவன் தமிழன். இன்னைக்கு எப்படி இருக்கோம்? சம்பாதிச்ச காசெல்லாம் டாஸ்மாக் கடையில் கொடுத்துட்டு வந்திருக்கோம். இந்த முறை மாறணும். நான் சிங்கப்பூரா மாத்துவேன் தமிழ்நாட்டை, நான் வந்து லண்டனா மாத்துவேன், நான் ஜப்பானா மாத்துவேன், இதெல்லாம் இல்ல. நான் தமிழ்நாட்டை தமிழர் நாடா மாத்துவேன். இதான் நாம் தமிழர் கட்சியோட நிலைப்பாடு. சிங்கப்பூரா மாத்துவேன், அமெரிக்கா மாத்துவேன், அதெல்லாம் இல்ல. நீங்க 10 வருஷம் என்கிட்ட ஆட்சி கொடுங்க. எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமானவர்கள் கிட்ட ஆட்சி கொடுங்க, எங்க கிட்ட தொகுதியை கொடுங்க. சிங்கப்பூர் என்னங்க சிங்கப்பூர், தமிழ்நாடு பாருங்க. 10 வருஷத்துல தமிழ்நாட்டை சிங்கப்பூருக்கு இணையா உயர்த்திட்டாங்களே. சிங்கப்பூரோட மேல வந்துருச்சு. மாத்திர அளவுக்கு அறிவு எங்ககிட்ட இருக்கு. சொன்ன நம்ப மாட்டீங்க. மோடி வந்தாரு, 1000 ரூபாய் 500 ரூபாய் பணத்தை எல்லாம் செல்லாதுன்னு மாத்தினாரு. அப்போ திமுக தலைவர் ஸ்டாலின் முதற்கொண்டு, தமிழ்நாட்டின் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் முதற்கொண்டு ஹேட்ஸ் ஆஃப். இனிமேல் ஊழல் ஒழிஞ்சிடும், லஞ்சம் ஒழிஞ்சிடும். ஆனா ஒரே ஒரு மகன்
அரையூர்ல இருந்துகிட்டு BA எக்கனாமிக்ஸ் படிச்சுட்டு தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றை மாற்ற முடியும் என்ற நம்பிக்கையோடு போராடி கொண்டிருக்கக்கூடிய உங்கள் வீட்டு மகன், தமிழ்நாட்டின் தலைமகன் எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் தான் சொன்னாரு, ராஜா ராஜா நீ நோட்டை மாத்தி புண்ணியம் இல்ல, நாட்டை மாத்தணும், அமைப்பை மாத்தணும், சிஸ்டமா மாத்தணும் சொன்னாரு. அப்பேற்பட்ட அறிவார்ந்த மகன் உங்கள் வீட்டு தலைமகன், தமிழ்நாட்டு தலைமகன் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள். அறிவு கொட்டி கிடக்கு, அறிவு வலிஞ்சி ஓடுது, எப்படி செயல்படுத்துதுன்னு தெரியல. மக்கள் அதிகாரத்தை கொடுங்க, அதிகாரத்தை கொடுங்க. ஒரே ஒரு விஷயம் தான், நீங்க வந்தா என்னங்க பண்ணுவீங்க, வர்றதுக்கு முன்னாடி என்னங்க பண்ணிருக்கீங்க? இதே மாதிரிதான் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. 2024 நாகப்பட்டினம் பனங்குடி கிராமத்தில் CPCL போராட்டம் நடந்தது. பல ஆண்டுகளா போராடிட்டு வந்தாங்க, கிட்டத்தட்ட அப்பயே 4 ஆண்டுகளா போராடிட்டு வந்தாங்க. CPCL நிறுவனத்துக்கு 600 ஏக்கர் நிலத்தை கொடுத்துருச்சிங்க சனம். கிட்டத்தட்ட 2000 குடும்பத்துல இருந்து 600 ஏக்கர் நிலத்தை அந்த நிறுவனம் வாங்கிருச்சு. நிலத்தை வாங்கினியே, அந்த நிலத்துக்கான உரிய இழப்பீடு நீ கொடுக்கணும்ல, உரிய இழப்பீடே கொடுக்கல. அந்த ஜனம் போராடுது போராடுது. நாம் தமிழர் கட்சி அந்த ஜனம் கூப்பிடுறாங்க, அந்த மக்கள் கூப்பிடுறாங்க. நாங்க எங்க பொறுப்பாளர்கள் எல்லாருமே போய் அந்த போராட்டத்தை கலந்துக்கிட்டாங்க. எனக்கும் கலந்து கொண்டு பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு இருந்தது. நான் அண்ணன் சீமான் அவர்களுடைய தங்கை இல்லையா, நான் அண்ணன் சீமான் அவர்களுடைய வார்த்தையை தான் பேச முடியும். நான் சொன்னேன், எனக்கு கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் அப்படிங்கிறது எனக்கு நம்பிக்கை இல்லை. எல்லா மக்களும், பனங்குடி கிராம மக்கள், முட்டம், கோபுராஜபுரம், நரிமணம் கிராம மக்கள் எல்லாரும் சேர்ந்து முடிவெடுங்க. எல்லாரும் சேர்ந்து CPCL நிறுவனத்தின் கதவுகளை ஓங்கி உரப்போம், அப்பதான் அவன் நமக்கு உரிய இழப்பீட தருவான் அப்படின்னு பேசுறேன். போராட்டத்தின் திசை மாறிவிட்டது. 4 ஆண்டுகளாக அந்த மக்களுடைய போராட்டத்தை கண்டுக்காத மாவட்ட ஆட்சியர் நாம் தமிழர் கட்சி உறவுகள் நாங்கள் போய் பேசினதுக்கு அப்புறம் கீழே இறங்கி வந்தாங்க. உங்களுக்கான உரிய இழப்பீட்டை நாங்கள் தருகிறோம் என்று உறுதியாக சொன்னாங்க. இன்னைக்கு அன்பார்ந்த தாய் தமிழ் சொந்தங்களே, ஒரு நிறுவனம் மக்கள் கிட்ட இருந்து நிலத்தை எடுத்துருச்சு அப்படின்னா அந்த மக்களுக்கு உரிய இழப்பீடு கொடுக்கணும். இந்த சட்டம் போட்டு 13 ஆண்டுகள் ஆயிடுச்சு. 2013 ஆண்டு நில எடுப்பு சட்டம், மறுவாழ்வு மற்றும் மீள்குடியமர்வு திட்டத்தின்படி சட்டம் போட்டு 13 ஆண்டுகள்ல இது வரைக்கும் ஒரு நிறுவனம் கூட மக்களுக்கு உரிய இழப்பீடு கொடுத்தது இல்ல. ஆனா அதை தட்டி தட்டி பேசி தமிழ்நாடு முழுக்க பல்வேறு இடங்கள்ல போய் உங்கள் மகள் நான் பேசியிருக்கேன், காஞ்சிபுரத்துல பேசியிருக்கேன், அரியலூர்ல பேசியிருக்கேன், கிடைக்கிற எல்லா ஊடக வாய்ப்புகளையும் பேசியிருக்கிறேன். 13 ஆண்டுகள்ல சட்டம் போட்டு 13 ஆண்டுகள்ல முதல் முறையாக CPCL நிறுவனம் பாதிக்கப்பட்ட 2163 குடும்பங்களுக்கு 118 கோடி ரூபாயை எடுத்து வச்சிருக்கு. நாம் தமிழர் கட்சி போராட்டத்தின் வெற்றி. போராட்டங்களை எங்களால் வெற்றி பெற செய்ய முடியும். ஆனா நாம் தமிழர் கட்சியினுடைய இலக்கு அப்படி கிடையாது. போராட்டமே இல்லாத வாழ்க்கை என் மக்களுக்கு பரிசளிப்பதற்காக தான் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் நாங்க வர்றோம். நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் சாதாரணவர்கள் கிடையாது. உங்களுக்காக, மக்களிடமிருந்து மக்களுக்காக அரசியலுக்கு வந்தவர்கள் நாங்க பெரிய ராஜா வீட்டு கண்ணுக்குடி கிடையாது. கருணாநிதி முதலமைச்சர், அவர் மகன் முதலமைச்சர், அவருடைய மகன் துணை முதலமைச்சர், அப்படி கிடையாது. நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் உங்களிடமிருந்து வந்தவர்கள். நாங்க யாரு? எங்களுக்கு நான் BA படிச்சிருக்கேன், EC படிச்சிருக்கேன். இன்னைக்கு வேலைக்கு போனா கூட இன்னைக்கு கூட நான் நல்லா சம்பாதிக்க முடியும். என்னுடைய கணவர் படிச்சிருக்கிறாங்க, நல்ல வேலையில இருக்கிறாங்க, என் குடும்பமே நல்ல வேலையா இருக்காங்க. எதுக்குங்க அரசியல்? எதுக்குங்க அரசியல்? ஒரு காலத்துல ஈழத்துல இருந்து அரசியல் அகதிகளாக மக்கள் போனாங்க, நம்ம ஈழத்தமிழ் சொந்தங்கள் போனாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் கடந்த 30 ஆண்டுகள் பொருளாதார அகதியா போறாங்க. காரணம் என்ன? படிச்ச படிப்புக்கேற்ற வேலை இல்ல, வேலைக்கேற்ற ஊதியம் இல்ல, ஊதியத்துக்கேற்ற வரி இல்ல, வரிக்கேற்ற அரசாங்க சேவை இல்லை. இதனால என்ன பண்றாங்க? படிச்ச படிப்புக்கு வெளிநாட்டுல வேலை கிடைக்குன்னு சொல்லி பொருளாதார அகதியாக போயிடுறாங்க. ஆனா இதே காலகட்டம் தொடர்ந்து கொண்டே இருந்தது அப்படின்னா நாம இந்த மக்கள் நாம வாழக்கூடிய நம்ம தாய் நிலத்தை வெறுக்கக்கூடிய நிலைமைக்கு நம்ம மாறிடும். நாம சூழலியல் அகதிகளாக வெளியிடங்களுக்கு போக ஆரம்பிச்சிருவோம். இன்னைக்கே பாத்தீங்களே, கோகூர்ல தண்ணி இல்ல, ஆனமங்கலத்துல தண்ணி இல்ல, மேலப்படகுல 15 நாளுக்கு ஒருக்கா தான் தண்ணி வரும், மின்னமண்டல தண்ணி இல்ல, கருங்கணில தண்ணி இல்ல, இன்னைக்கு கிள்ளுக்குடியில தண்ணி இல்ல. காரணம் என்ன? ONGC வந்து தண்ணியெல்லாம் எடுத்து வெளியே விட்டுட்டான். 30 வருஷமா ONGC என்ன பண்றான்? நம்ம நிலத்தடி நீர்மட்டத்தெல்லாம் வெளியே பீச்சு அடிச்சுட்டான். 450 அடிக்கு போர் போட்டாலும் காவேரி படுகையில தண்ணி எங்கேயும் கிடையாது, ஒரு சொட்டு தண்ணி கிடையாது. பொன்வளைஞ்ச பூமி காவேரி படுகை பாலைவன தேசமாக மாற்றிவிட்டது இந்த திமுகவும் அதிமுகவும். நரிமணத்தை முதல்ல பெட்ரோல் எடுக்க அனுமதிச்சது யாரு? புரட்சி தலைவர் MGR. புல்லட்ல போறாருல, அந்த அண்ணனுக்கு தெரியாது. நீ இன்னைக்கு தண்ணி இல்லாம பிள்ளைங்க வாழுது.
அதுக்கு விலை போட்டது புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர். என்னங்க இவ்வளவு மோசமா பேசிட்டாங்க, அப்புறம் புரட்சி தலைவர் சொல்றீங்க? மரியாதை கொடுக்கறது கோச்சிக்குவாங்க. யார் யாருக்கா மரியாதை கொடுக்குறோம், இவங்களுக்கு மரியாதை கொடுக்க மாட்டாங்க. வச்சுக்கோ மரியாதை தானே, மரியாதை வேணும் சாமி, வச்சுக்கோ. இன்னைக்கு இந்த நாட்டுல டாஸ்மாக் கடை எல்லா பக்கமும் கரை புரண்டு ஓடுது. காவேரியை கொண்டு வாங்கயா, முல்லை பெரியாற்று அணைநீரை கொண்டு வாங்கயா, பாலாற்றை கொண்டு வாங்க, தமிழ்நாட்டு விவசாயிகள் பொழைக்கட்டும் அப்படின்னு சொல்லி நின்னா, தமிழ்நாட்டு விவசாயிகள் காவேரி ஆற்றை கொண்டு வாங்க, பாலாற்றை கொண்டு வாங்க அப்படின்னா சாராயார திருத்துறவ விட்டுருக்காங்க. அன்பார்ந்த தாய் தமிழ் சொந்தங்களே, இந்த பாலக்குறிச்சி மண்ணில இருந்து சொல்றேன், இந்தியாவிலே முதல்ல பூரண மதுவிலக்கு அமலில் இருந்த மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு தான். யாரு போட்டது? நம்முடைய தமிழ் முதல்வர் டாக்டர் சுப்ராயன் ஒருத்தர். அவர் போடும் போது சொல்றாரு, இந்தியா விடுதலை பண்ணும்போது 1947 சொல்றாரு, இந்த மதுவிலக்கை கொண்டு வர்றதுனால, மதுவிலக்கு சட்டத்தை கொண்டு வர்றதுனால எனக்கு பட்ஜெட்ல 17 கோடி ரூபாய் துண்டு விடும். எனக்கு பட்ஜெட் இருக்காது. ஆனாலும் நான் இந்த மதுவிலக்கை தமிழ்நாட்டில் அமல்படுத்துறேன். காரணம் என்ன? எனக்கு காசை விட மக்களுடைய வாழ்க்கை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி முதல்ல குஜராத்ல கூட இல்லைங்க, காந்தி பிறந்த குஜராத்ல கூட பூர்ண மதுவிலக்கு கிடையாது. தமிழ்நாட்டுல முதல்ல பூர்ண மதுவிலக்கு வந்துச்சு. காரணம் என்ன? மக்களுக்காக யோசித்த தலைவர்கள் தமிழர்களாக இருந்தாங்க. அவங்க கொண்டு வந்த சட்டம். அப்புறம் எப்படிங்க சாராயம் வந்துச்சு? 1971 இந்த மண்ணில இருந்து போன ஒரு மகான், அவரை மகான் தான் சொல்லணும், இல்ல கோச்சிக்கு வாங்க. மகான்னு சொல்லுவேன், மனிதர்குல மாணிக்கம்னு கூட சொல்லுவேன் நானு. திருக்குவளையில பிறந்த மனிதர்குல மாணிக்கம் கருணாநிதி 1971 தமிழ்நாட்டு சட்டமன்றத்தில் ஒரு சட்டம் போட்டுச்சு. என்ன சட்டம்? இதுவரைக்கும் தமிழ்நாட்டுல அமலில் இருந்த மதுவிலக்கை நான் ரத்து செய்கிறேன் என்று சட்டம் போட்டுச்சு. அன்னைக்கு பிடிச்சது தமிழ்நாட்டு ஆண்களுக்கு பீட. 71 மதுவிலக்கை ரத்து செஞ்சது மனிதர்குல மாணிக்கம் கருணாநிதி, அவர் தான் போட்டாரு. அதுக்கப்புறம் 1983 இந்த சாராயம் இருக்கக்கூடிய கடைகளை முதல்ல நிறுவனமயப்படுத்தி சாராயம் விற்கக்கூடிய டாஸ்மாக்கை பேர் சொல்லி இந்த டாஸ்மாக்கை நிர்வாகம் செய்வதற்கு ஒரு ஐஏஎஸ் அதிகாரி. எங்க நீங்க யோசிச்சு பாருங்க, சாராயம் குடிப்பதை நிர்வகிக்க ஏங்க ஒரு ஐஏஎஸ் அதிகாரி போடணும்? டாஸ்மாக் என்கின்ற நிறுவனத்தை நிறுவி அதுக்கு ஒரு ஐஏஎஸ் அதிகாரியும் நியமிச்சு இந்த தமிழ்நாட்டு மக்கள் நாசமா போறதுக்கு வித்திட்டவர் புரட்சி தலைவர் டாக்டர் பொன்மன செம்மல் எம்ஜிஆர். இவங்களுக்கு தான் நம்ம மாறி மாறி ஓட்டு போடுறோம். மக்கள் ஓட்டு போடுது, பெண்கள் ஓட்டு போடுறோம், இளைஞர்கள் ஓட்டு போடுறாங்க. கொண்டு வந்தது இதுதான். மதுவிலக்கை ரத்து செய்தது திமுக, கருணாநிதி. டாஸ்மாக் நிறுவனமயப்படுத்தியது எம்ஜிஆர். மதுவிலக்க டாஸ்மாக் கடையை ஒத்த கடை கூட இல்லாம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 5329 டாஸ்மாக் கடையை ஒத்த கழுத்துல இழுத்து மூடுவது சொல்ல துடிக்கிறது நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள். நாங்கள் யாருக்கு உங்க வாக்கு? நாம் தமிழர் கட்சி. காலத்தின் கட்டாயம். ஏன் கட்டாயம்? இதுதான் கட்டாயம். இந்த அள்ளிட்டு போறான் பாத்தீங்களா, மண்ணா அள்ளிட்டு போறான். நம்ம மண்ணு தான் ஜாமே, நம்ம மண்ணை தள்ளிட்டு போறான். உங்களுக்கு தெரியும்ல, இப்ப தமிழ்நாட்டுல எந்த ஊர்லயும் அந்த மக்களுக்கு மண்ணு கிடையாது. தமிழ்நாடு முழுக்க முன்னால திருநெல்வேலினா அல்வா ஃபேமஸ், இருட்டுக்கடை அல்வா ஃபேமஸ், பழனினா பஞ்சாமிரத ஃபேமஸ், திண்டுக்கல்ல பூட்டு ஃபேமஸ். ஆனா இப்பெல்லாம் திருநெல்வேலியில் எது தெரியுமா ஃபேமஸ்? இந்த மாதிரி மணல் கொள்ளைகள் தான் ஃபேமஸ். இந்த டாரஸ் வண்டி போகுது பாருங்க, மண்ணை கொள்ளையடிச்சு மலையை கொள்ளையடிச்சு நமக்கு கொடுக்கறது இல்ல, கேரளாக்காரன் கொடுக்குறான். உங்களுக்கு தெரியுமா அன்பார்ந்த தாய் தமிழ் சொந்தங்களே, திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி, கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, தேனி இந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மண்ணெல்லாம் மலையெல்லாம் உடைச்சு எம்சாண்டன் கொண்டு போறான். தமிழ்நாட்டில் உற்பத்தி செய்யக்கூடிய 80 விழுக்காடு எம்சாண்டு கேரளாவுக்கு கடத்தப்படுகின்றது. காரணம் என்ன? கேரளாவில் மழை இல்லாமல்ல, கேரளாவில் மழை இருக்கு. அப்புறம் என்னங்க பிரச்சனை? கேரளாவுடைய மலையை அடுத்த தலைமுறைக்கு நான் கடத்த வேண்டும் என்று மானமுள்ள மலையாள தேசத்தை ஆளுகின்றான். அதனால அங்க கடத்தப்படுது தமிழ்நாட்டு மலைகள். அதான் காரணம். யோசிச்சு பாருங்க, தமிழ்நாட்டில் உற்பத்தி செய்யப்படக்கூடிய 80 விழுக்காடு எம்சாண்ட கேரளாவுக்கு கடத்துறான காரணம் என்ன? தன் நாட்டு கடவுளின் தேசம்ங்கிறான். மனிதர்கள் வாழக்கூடிய தேசம் இல்லையா? கடவுள் அந்த தேசத்துல வாழும்.
காட்ஸ் ஓன் கண்ட்ரி கேரளாங்கிறான். அடுத்த கண்ட்ரி வந்து அது பிச்சைக்கார கண்ட்ரியா இருந்தா அவனுக்கு பிரச்சனை இல்லை, அவன் நாடு நல்லா இருக்கணும். தமிழ்நாட்டில் ஏங்க இந்த கனிம வள கொள்ளை நடக்குது? ஏன் நடக்குது? ஏன்னா அவனுக்கு பிரச்சனை இல்லை, இங்க ஆளக்கூடியவனுக்கு பிரச்சனை இல்லை. மழை போனா என்ன, மண்ணு போனா என்ன, கனிம வள கொள்ளை போனா என்ன, யாருக்கு என்ன? அமைச்சர்களுக்கு கமிஷன் வரணும், எம்எல்ஏக்களுக்கு கமிஷன் வரணும், கமிஷன் வரணும். இதான் காரணம், இதான் காரணம். நீங்க யோசிச்சு பாருங்களேன், மண் இல்ல, மண் இல்ல, மழை இல்ல, இதெல்லாம் நடக்குமா? நடக்குமா? இன்னைக்கே தண்ணி இல்லாம நாக்கு வறண்டு சாகுற நிலைமைக்கு இருக்கும். 12 மணி வெயில்ல பரப்புரை செய்ய நாக்கு வரலுது, நாக்கு வரலுது. தண்ணி இல்ல, தண்ணி இல்ல. அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு நீங்க சொத்து சேர்க்க வேண்டாம். உங்க பேங்க் அக்கவுண்ட்ல 25 லட்சம் இருக்கட்டும், 50 லட்சம் இருக்கட்டும், 1 கோடி இருக்கட்டும், குடிக்கிறதுக்கு தண்ணி வேணுமே. உங்க பிள்ளைகளுக்கு, உங்க பேர பிள்ளைகளுக்கு தண்ணி வேணுமே, தண்ணி வேணுமே. இங்க பாருங்க, இப்ப தண்ணிலாம் எங்க அண்ணன்மார்கள் குடிச்சிட்டு இருக்காங்க. அது பார்க்க 1 லிட்டர் தண்ணி, 1 லிட்டர் கேன்ல இருக்கக்கூடிய தண்ணியில நம்ம 1 லிட்டர் கேன்ல 1 லிட்டர் தண்ணி இருக்குன்னு நினைக்கிறோம். இல்ல, 1 லிட்டர்ங்கிறது 6 லிட்டர் தண்ணி. அது உள்ள இருக்கக்கூடிய குடுவைக்குள்ள இருக்கிறது 1 லிட்டர் தண்ணி. ஆனா அந்த குடுவையை தயார் செய்யறதுக்கு நிலத்தடி நீர் 5 லிட்டர் வேணும், 5 லிட்டர் வேணும். 1 லிட்டர் தண்ணிங்கிறது 1 லிட்டர் தண்ணி கிடையாது. நீ 6 லிட்டர் தண்ணியை குடிச்சிட்டு இருக்க மனுஷனே நீ திருந்துன்னு சொல்லுது, திருந்துன்னு சொல்லுது. நிலத்தடி நீர் யாருக்கானது? யாருக்கானது? மரம் செடி கொடிகளுக்கானது, மரம் செடி கொடிகளுக்கானது. அன்பார்ந்த தாய் தமிழ் சொந்தங்களே, ஒரு பெண்ணோடைய கருமுட்டையும் ஆணோடைய விந்தனையும் தனியா எடுத்து லேப்ல வச்சு ஒரு குழந்தை உற்பத்தி செய்ய முடியும் இந்த அறிவியல் உலகத்துல. ஆனா 2 ஹைட்ரஜன் அணுக்கையும் 1 ஆக்சிஜன் அணுவை சேர்த்து வச்சு 1 துளி தண்ணீரை கூட இன்னைக்கு வரைக்கும் இந்த விஞ்ஞான உலகம் தயார் செய்ய முடியல, உற்பத்தி செய்ய முடியல. அப்ப பாரு, தண்ணீர் ரொம்ப முக்கியம். ஒரு உயிரை உற்பத்தி செய்ய முடியும், 1 துளி தண்ணீரை நம்மளால உற்பத்தி செய்ய முடியாது, முடியாது. இந்த உலகம் தோன்றிய காலத்துல, மனுஷங்க தோன்றதுக்கு முன்னாடி, ஆடு மாடெல்லாம் தோன்றதுக்கு முன்னாடி, ஏன் இந்த செடி கொடிலாம் தோன்றதுக்கு முன்னாடி, இந்த உலகம் தோன்றிய போது எத்தனை லட்சம் கோடி லிட்டர் தண்ணி இருந்ததோ அதே அளவு தண்ணி தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு, இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. நாம் தமிழர் கட்சி நீருக்கு மாநாடு போடுது, ஆட்டுக்கு மாநாடு போடுது, மாட்டுக்கு மாநாடு போடுது, மரத்துக்கு மாநாடு போடுது. ஆடு மாடுக்குலாம் ஓட்டா இருக்கு, அவங்க வந்து சீமானுக்கு ஓட்டா போட போறாங்க. புத்திசாலிய 8 அறிவு வச்சுட்டு என்ன பண்ணணும் தெரியாம நம்ம கிட்ட வந்து உடனே எடுப்பாங்க. அன்பார்ந்த தாய் தமிழ் சொன்னாங்களே, ஆடு மாடுக்கு ஓட்டு இல்லை, அது எனக்கு தெரியாதா? எனக்கு தெரியாது, எங்களுக்கு தெரியாதா? ஆனா அவங்க எல்லாம் இருந்தா இந்த இடத்துல அரச மரம் இருக்கணும், வேப்ப மரம் இருக்கணும், தென்னை மரம் இருக்கணும், முருங்கை மரம் இருக்கணும். இந்த மரம்லாம் இருந்து ஆடு மாடெல்லாம் மேஞ்சாத்தா மனுஷன் நீ இந்த மண்ணுல உயிர் வாழ முடியும். அதனால மனுஷன் வாழனா ஆடு மாடு இந்த உயிரினங்கள் உயிரோட இருக்கணும். அதுக்குத்தான் நாம் தமிழர் கட்சி மாநாடா போடுது. நீர் மாநாடு, நீர் மாநாடு. நீங்க யோசிச்சு பாருங்களேன், கடல்ல உப்பு தண்ணி இருக்கும், கடற்கரையில் நல்ல தண்ணி இருக்கும். அப்புறம் ஏன் சாமி நமக்கு தண்ணியே கிடைக்க மாட்டேங்குது? நாம் தமிழர் கட்சி வந்தா சிபிசிகளை ஓங்கி மிதிப்போம், ஓஎன்ஜிசியை இழுத்து மூடுவோம்னு சொல்றதுக்கான காரணம் என்ன? 30 வருஷமா என் நிலத்தை சதைச்சிட்டு அதுல இருந்து நான் என் மக்களை மீண்டு கொண்டு நீங்க வந்தா என்ன? என்கிட்ட எல்லா பத்திரிகையாளரும் கேட்டாங்க, நீங்க வந்தா என்னங்க செய்வீங்க? நான் வந்தா கீழ்வுள்ள சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 89 ஊராட்சிகளையும் இருக்கக்கூடிய நீர்நிலைகள், அத்தனை நீர்நிலைகளையும் தூர்வாரி கரைகளை பலப்படுத்துவேன். மழை வரும்போது நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்துவேன். ஏரி குளம் கம்மாய் எல்லாத்தையும் போர்க்கால அடிப்படையில் நான் தூர்வாரி வச்சிருப்பேன். என் மக்களுக்கு என்ன பிரச்சனை? நாகப்பட்டினத்தில் வாழக்கூடிய மக்களுக்கு என்ன பிரச்சனை? ஒண்ணு அதிக மழை, அதிக வெள்ளம் பெஞ்சு எங்க பயிரெல்லாம் வீணாக்கிறோம். இல்லன்னு வச்சுக்கோங்க, இப்ப இந்த தாளடியில தண்ணியே இல்ல, 10 நாள் தண்ணி விடுந்தா போதும் பயிர் பொழைச்சிருக்குன்னு சொல்றாங்க. ஆனா தண்ணி இல்ல, பயிர் கருகி போகுது. தண்ணி இருந்து பிரச்சனை, தண்ணி இல்லாம பிரச்சனை. இதுக்கு ஒரே தீர்வு, கிடைக்கும் போது தண்ணியை தேக்கி வச்சிருக்கணும், நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்திடணும். இருக்கக்கூடிய எல்லா கடனையும் தூர்வாரு. தண்ணிக்கு நீ எங்கேயும் போய் அலையாத. என் பெண்களை தண்ணிக்கு என்ன நாட்டுல வருது, 2 மணிக்கு வருது, 3 மணிக்கு வருது, தண்ணி வருது. உன் இடத்துல உனக்கு தண்ணி உறுதி. நாம் தமிழர் கட்சி வந்து 1000 ரூபாய் 2000 ரூபாய் பெண்களுக்கு கொடுக்காது, தண்ணியை கொடுக்கும். தண்ணியை உறுதி செய்யும். எல்லாத்தையும் ஏரியில பாலக்குறிச்சியில ஏரியில நம்ம நீரை தேக்கி வச்சுட்டோம்னா அந்த ஊர்ல இருக்கக்கூடிய எல்லா வீடுகளையும் நிலத்தடி நீர் மட்டம் உயரும். குடிக்கிறதுக்கு நீ போக வேண்டாம்.
பெண்களுடைய ஆற்றல் பேராற்றல், அதை தண்ணி எடுக்க பயன்படுத்தக்கூடாது, தண்ணி எடுக்க பயன்படுத்தக்கூடாது. நாங்க அன்பார்ந்த தாய் தமிழ் சொந்தங்களே, நாங்க 1000 ரூபாய் 2000 ரூபாய் கொடுக்கறதுக்கு, நாங்க இலவசம் கொடுக்கறதுக்கு நாங்க ஆள் கிடையாது. நான் கொடுக்க மாட்டேன், ஓட்டுக்கே காசு கொடுத்து கேட்க மாட்டேன். பாருங்களேன், எங்கள் அண்ணன்மார்கள் கூட சொன்னாங்க காலையில, ஒரு மேடை அமைச்சிருக்கேன். மேடை அமைக்க வேண்டாம், சிம்பிளா பண்ணுங்கண்ணே. பின்னாடி பதக நம்ம அண்ணனுடைய படம், தலைவர் படம், கட்சி சின்னம் சிம்பிளா பண்ணுவோம், பெஸ்டா பண்ணுவோம். என் கருத்து நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் எங்க பிள்ளைங்க என்ன பேசுறாங்க அதுதான் மக்கள்கிட்ட போய் சேரணும். அதனால ஒத்த பைசா காசு கொடுக்க மாட்டேன். என்கிட்ட இல்ல, அது வேற விஷயம், இருந்தாலும் கொடுக்க மாட்டேன். ஏன் சொல்லுங்க, ஒரு மாசத்துக்கு நான் எம்எல்ஏ ஆனா ஒரு மாசத்துக்கு சம்பளமே 1,05,000 ரூபாய் தான். ஒரு மாசத்துக்கு 1,05,000 ரூபாய் தான். ஒரு ஆண்டுக்கு 12,60,000 ரூபாய். 5 வருஷம் நான் எம்எல்ஏ வேலை செஞ்சாலும் 60 லட்சம் ரூபாய் தான் சம்பளமே. 60 லட்சம் ரூபாய் தான் என் ஒட்டுமொத்த சம்பளமே. 60 லட்சம் ரூபாய் தான். 60 லட்சம் ரூபாய்க்கு நான் ஏங்க கோடிக்கணக்கில் சம்பளத்தை போட்டு இறக்கணும்? கோடிக்கணக்கில் ஏங்க தாமஸ் ஆல்வா எடிசனை போல, இங்க இருக்கக்கூடிய மாலி போல நான் ஏங்க தொகுதிக்குள்ள வேலை போட்டு இறக்கணும்? ஏன் இறக்கிறாங்கன்னு சொல்லுங்களேன். தாமஸ் ஆல்வா எடிசன் 8வது வள்ளல் நாகப்பட்டினம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும். எங்கள் அண்ணன் மாலி அவர்கள் அடிச்சு அடியில இப்பதான் தொகுதி மேம்பாட்டு நிதி பதறாரு. பதறுங்கண்ணே. பஸ் ஸ்டாண்டு யோசிச்சு பாருங்க. இந்த பாலக்குறிச்சி கிராமத்துக்கு கடந்த 5 வருஷமா 15வது நிதி கமிஷன் படி 15th பினான்ஸ் கமிஷன் 2 கோடி ரூபாய் உங்களுக்கு கொடுத்திருக்கான்பா. பாலக்குறிச்சி கிராமத்துக்கு மட்டும் 2 கோடி ரூபாய் கொடுத்திருக்கான். எங்க இருக்கு அந்த 2 கோடி? 2 கோடி எங்க இல்ல? எதுக்கே செலவழிச்சிருக்கீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த டாய்லெட் கட்டுறாங்கல்ல, டாய்லெட் கட்டுறதுக்கு ஒவ்வொரு வருஷமும் டாய்லெட் கட்டுறதுக்கே கணக்கு எழுதி வைக்கிறாயா? டாய்லெட் என்ன தண்ணி இருக்காது, அதான் தண்ணி இருக்கு, டாய்லெட்டுக்கு தண்ணி இருக்காது. சாலை போடுவாங்க, ஆனா ஒவ்வொரு வருஷம் போடுவாங்க. இந்த ஸ்கூல்ல மக்கு பசங்க இருக்காங்களே, மக்கு பசங்கள மிஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த வார்த்தையை தப்பா எழுதிட்டியா, இந்த கொஸ்டின் 5 தடவை கொஸ்டினை ஆன்சர் 5 தடவை எழுது. நல்ல மக்கு மாணவனுக்கு டீச்சர் வந்து தண்டனை கொடுக்கும். இம்போசிஷன் எழுது, இந்த கொஸ்டின் 5 தடவை எழுது. அதே மாதிரி இந்த மக்குத்தனமா ஆட்சி செஞ்சுட்டு இருக்கக்கூடிய திமுக காரங்க அதிமுக காரங்க ஆட்சியில இம்போசிஷன் மாதிரி சாலையை போட்டுக்கிட்டு இருக்கான். நான் சொல்றேன், நான் ஒரு தடவை சாலை போடுவேன், தோண்ட மாட்டேன். இந்த கேபிள் பதிக்கணும், அதை பதிக்கணும், இதை பதிக்கணும், அதெல்லாம் பதிச்சதுக்கு அப்புறம் தான் நாம் தமிழர் கட்சி ஆட்சியில் நாங்கள் சாலையே போடுவோம். நீ எந்த கேபிள் கனெக்ஷன், இபி கனெக்ஷனா இருக்கட்டும், எதுவானாலும் இருக்கட்டும், கீழே போடுப்பா, முதல்ல போட்டுப்பா, அதுக்கப்புறம் சாலை போடுப்பா. பல இன்ச்சுக்கு இருக்கும். நான் செத்து போனா கூட இந்த சாலையை கீழ்வுள சட்டமன்ற தொகுதியின் எம்எல்ஏவாக ஒரு காலத்துல கார்த்திகான்னு ஒரு அக்கா இருந்தாங்க, அவங்க போட்டு கொடுத்தாங்க இந்த சாலை அப்படின்னு வரலாறு சொல்லும் விதமாக நான் வேலை செய்வேன். நான் தயாரா இருக்கேன். எனக்கு ஒரே ஒரு வாக்குறுதி தான், நான் பெருசாலாம் கொடுக்கல. நான் 2026 சட்டமன்ற தேர்தலில் வேட்புமனு தாக்கல் செய்யும் போது என்னுடைய அசையும் சொத்துக்கள் எவ்வளோ, அசையா சொத்துக்கள் எவ்வளோ, வேற ஒண்ணும் இல்ல, வண்டி கடனே வீட்டு கடனே, இதுதான் என்னுடைய வேட்புமனு விவரங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சொல்லிட்டேன், எல்லாம் டியூ கட்டிக்கிட்டு இருக்கோம் உங்களை மாதிரிதான். ஆனா அதுல இருந்து எனக்கு 5 வருஷம் 5 ஆண்டுகள் கீழ்வேலூர் சட்டமன்ற தொகுதியின் எம்எல்ஏவாக நீங்கள் எனக்கு பணியாற்ற வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா 2031 நீங்க கேட்கலனா கூட என்னுடைய சொத்து பட்டியலை நான் வெளியிடுவேன். 5 வருஷத்துல வருமானத்திற்கு அதிகமாக ஒரு நயா பைசா கூட சொத்தை சேர்க்க மாட்டேன். அந்த அளவுக்கு உண்மையும் நேர்மையாக பணியாற்றுவதற்கு, கீழ்வேலூர் சட்டமன்ற தொகுதி மக்களுக்கு பணியாற்றுவதற்கு உங்கள் மகள் கார்த்திகா நான் தயாராக இருக்கிறேன். எனக்கு விவசாய சின்னத்தில் வாக்களிப்பதற்கு தாய் தமிழ் சொந்தங்களே, நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா? நீங்க கேட்கலனா கூட என் சொத்து பட்டியல் வெளியிடுவேன். என் சொத்து பட்டியல் மட்டும் இல்ல, என் கணவரோட சொத்து பட்டியல், என்னுடைய தாய் தகப்பனோட சொத்து பட்டியல், என் தம்பி பொண்டாட்டி, என் கணவருடைய சொந்த பந்தம் எல்லாரோட சொத்து பட்டியல் நான் வெளியிடுறேன், பொது வெளியில வெளியிடுறேன். 5 வருஷத்துல கார்த்திகா இந்த இடத்துல அவசியமில்லாத முறையில சொத்து சேர்த்துட்டாங்க நீங்க ஒரு வார்த்தை சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு நேர்மையாக பணி செய்வதற்கு நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் நாங்க தயாரா இருக்கோம். இதுவரைக்கும் தமிழ்நாட்டு அரசியல்ல நேர்மையானவர்கள் காமராஜர், கக்கன், அந்த வரிசையில
அந்த வருஷம் இவங்க காமராஜர் கக்கன் மட்டும்தான் நேர்மையானவர்களா இருக்கணுமா? ஏன் உங்கள் வீட்டு மகள் இந்த கீழ்வெள்ள சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளராக சீமானின் தங்கச்சி கார்த்திகா அந்த வருஷம் இடம் பிடிக்க கூடாதா? 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 பேசுவாங்க இவங்க. நாம் தமிழர் கட்சிக்காரங்க வெறும் பயலுங்கப்பா, காசே கொடுக்க மாட்டாங்க. இவங்க கிட்ட என்ன இருக்கு? அன்பார்ந்த தாய் தமிழ் சொந்தங்களே, உலகத்தின் வரலாறு எல்லாம் வெறும் பயல்களால் தான் எழுதப்பட்டிருக்கு. வெறும் பயல்களால் தான் எழுதப்பட்டிருக்கு. அதே மாதிரி சொல்றேன், ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். நெப்போலியன் பானபர்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க, மாவீரன் நெப்போலியன். அவனை ரொம்ப பிடிக்கும். காரணம் என்ன தெரியுமா? அவன் பிறந்தது கார்சிகா என்ற குட்டி தீவுல, பிரான்ஸ் நாட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கார்சிகா என்ற ஒரு குட்டி தீவுல நெப்போலியன் பானபர்ட் பிறந்தான். அங்க பஞ்சம் பசி பிரான்ஸ் நாட்டோட மிலிட்டரி அகாடமியில மிலிட்டரி ஸ்கூல்ல படிக்கிறதுக்காக வந்தான். மிலிட்டரி ஸ்கூல்ல சோறு போடுவாங்க, படிப்பும் சொல்லி கொடுப்பாங்க வந்தான். அந்த படிச்ச காலத்துல அவன் நல்லா படிச்சான். பிரான்ஸ் நாட்டு ஆர்மியில, பிரான்ஸ் நாட்டு ராணுவத்துல ஒரு சின்ன சிப்பாயா வேலைக்கு சேர்ந்தான். சின்ன சிப்பாயா வேலைக்கு சேர்ந்து சரியான முறையில பணியாற்றி போர் புரிந்து தளபதியானான். அவன் தளபதியா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது தலைமை தளபதிக்கான வேலை செஞ்சான். கொடுக்கிற காசுக்கு வாங்குற சம்பளத்துக்கு அவன் வேலை செய்யல. அடுத்து நம்ம எங்க போகணும் அப்படிங்கிறதுக்காக வேலை